ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த ஃப்ராக் நான் எப்படி டிசைன் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு லேயர் பால் செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் லேஸ் மறுபடியும் பால் செயின் வச்சு ஒட்டிட்டேன். ஸோ அது வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் என்ன டிசைன் பண்ணுறேன்னு பாருங்கள். அங்கங்கே டாட் டாட்டாக இல்லை சர்க்கிளாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. B7000 நான் இதில் என்ன டிசைன் கொடுக்க போகிறேன்னா சக்கரி தான் ஒட்ட போகிறேன். சக்கரி ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன்ஸ் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இது நம்ம ஆரி ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆரி நீடில் வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இதை நான் ஆரி ஒர்க் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிட்டேன். பட் ப்ளைனாக இருக்கிறதுனால ஓகே ஏதாச்சும் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ட்ரை பண்ணேன். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே சக்கரை ஒட்டிக்கலாம். இல்லை சக்கரையில் சுற்றி ஒட்டிட்டு அப்படி நீங்கள் கிளாத்தில் ஒட்டிக்கலாம். அது எப்படி ஒட்டினாலும் அதை ஒட்டிக்கும். பட் B7000 யூஸ் பண்ணுங்கள், அது இன்னும் பெட்டர். இது ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதுக்குள்ளே நம்ம ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். இதில் நம்ம ஹேங்கிங்ஸுமே நான் சொல்லி கொடுக்குறேன், ஸ்லீவ்க்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இது நான் தான் ஸ்டிச் பண்ணேன். என்னால் வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியாது, என்கிட்ட ட்ரைபாட் கிடையாது, வீடியோ எடுக்கிறதுக்கு வீட்டில் யாரும் கிடையாது. ஸோ மற்ற வீடியோஸ் எல்லாம் இதெல்லாம் நான் ஒரு பாக்ஸ் மேலே ஃபோன் வச்சுட்டு நான் அந்த மாதிரி எப்போயும் எடுத்துப்பேன். பட் டெய்லரிங் ஆரி ஒர்க்குன்னும் போது நமக்கு ட்ரைபேட் வேணும். அட்லீஸ்ட் யாராவது ஒர்க் பண்ணும்போது வீடியோ எடுக்க ஒரு ஆள் வேணும். அது இல்லை, அதனால் நான் எடுக்கலை. இல்லாட்டி நான் ஆரி கிளாஸ் எப்போவோ எடுத்திருப்பேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ சக்கரி ஒட்டிட்டேன். இது ஃபுல்லாக ஒட்டுனதுக்கப்புறம் ஒவ்வொரு சக்கரிக்குள்ளேயுமே நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். அது ட்ரை ஆக டைம் கொடுங்க. க்ளூ அப்ளை ஒவ்வொரு சக்கரிக்குள்ளேயும் நீங்கள் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஒட்டும்போது அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஜர்கான் ஸ்டோன்ஸ் நீங்கள் ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்தீங்கனாலே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக க்ளூ கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். கொஞ்சம் சக்கரீஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். ஒரு 10 சக்கரி அந்த மாதிரி ஒட்டிட்டு அது மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஜர்கான் ஸ்டோன்ஸ் நமக்கு கீழே ஒரு கூம்பு மாதிரி இருக்கும், மேலே ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸ் நமக்கு இருக்கும். இந்த சக்கரி கொஞ்சம் மீடியம் சைஸு, இதோட குட்டி சக்கரி இருக்குது, இதோட பெருசாகவும் இருக்குது. ஸோ இந்த சக்கரிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஸ்டோனை நம்ம வாங்க வேண்டி வரும். இந்த ஜர்கான் ஸ்டோன்ஸ் கருக்கல, பட் சக்கரி கருத்து நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். சக்கரி ஆரி ஒர்க் பண்ணும்போது கருத்து இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நான் இது ஃபுல்லாகவே நான் பீட்ஸ் ஒட்டிக்கிறேன், அதாவது ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிறேன். இதுதான் நெக் டிசைன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் மேலே ப்ளீட் இருக்க மாதிரி நம்ம ஆஃப் சாரி கட்டுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி ஹிப் பெல்ட் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கல, பட் அதில் ப்ரூச் ஒர்க் பண்ணது ஹேங்கிங்ஸ்க்கெலாம் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்லீவில் நம்ம ஹேங்கிங்ஸ் கொடுத்துக்கலாம். அது எந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ரைஸ் பீட் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். 2 டைம் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம கலண்டு வராமல் இருக்கும். ஒரு எண்ட் நாட் போட்டுட்டு ஒரு 2 டைம் ஒரு இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் பீட் லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 5 பீட்ஸ் 6 பீட்ஸ் 7 பீட்ஸ் கூட லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரைஸ் பீட், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட், இது மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணுறேன். 2 ஸ்லீவ்லேயுமே ஹேங்கிங்ஸ் நான் கொடுப்பேன். ஒரு ஸ்லீவில் கொடுக்கறது மட்டும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். செகண்ட் ஸ்லீவ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை அப்படியே காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் பீட்ஸ் கோர்த்துக்கிட்டேன். 6 பீட்ஸ் தான் கோர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரைஸ் பீட் பாருங்கள், சாரி ட்ராப் பீடு, ரைஸ் பீடுன்னு சொல்லிட்டேன். இந்த ட்ராப் பீடு ரைஸ் பீடு எதுக்கு யூஸ் பண்ணேன்னா அந்த ஹிப் பெல்ட் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணேன். அதை நான் இதில் உங்களுக்கு ரைஸ் பீடுன்னு சொல்லிட்டேன். ட்ராப் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் எடுத்துக்கோங்க. அந்த சுகர் பீடை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ட்ராப் பீட்குள்ளே ரிட்டன் நம்ம பேக் சைடில் அந்த 6 பீட்ஸ்குள்ளேயும் கொண்டு போயிட்டு கீழ்ப்பக்கமாக இழுத்துக்கோங்க. இப்போது செகண்ட் ஸ்டிச் கொடுக்கும்போது அந்த இடத்துல 2 டைம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இப்போ முடிக்கிற இடத்துல ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த பீடு இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கே போங்க, இல்லாட்டி அந்த இடத்துல 2 ஸ்டிச், நெக்ஸ்ட் லைனில் 2 ஸ்டிச் அது மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி பீட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் 5 6 7 கூட கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ராப் பீடு, ஒரு சுகர் பீடு ஸ்கிப் பண்ணிவிட்டு பேக்வேர்டில் மறுபடியும் ஸ்டிச்சஸ் கொடுத்து ஊசியை குத்தி கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த நெக் அண்ட் ஸ்லீவ் மட்டும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த ஹிப் பெல்ட்டு அந்த ப்ளீட் எடுத்துருக்கோம் இல்லையா ஆஃப் சாரி மாதிரி, அந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் எப்படி ப்ரூச் ஒர்க் பண்ணேன்ற வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். எல்லா கிளாஸோட ஃபீஸ் ஜஸ்ட் 99 மட்டும்தான். நீங்கள் எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் ஹேர் அக்சசரிஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெரகோட்டா ஜுவல்லரி மட்டும் 149 வருது. இந்த மாதிரி கிளாஸஸ் போயிட்டுருக்குன்னா ப்ரூச் கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஜுவல்லரி மேக்கிங் அண்ட் பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. இதில் உங்களுக்கு ஏதாவது ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஃபீஸ் வந்து ஜஸ்ட் 99 மட்டும்தான். உங்களுக்கு வந்து 1000 ருபீஸ்க்கு வர்த்தபிள் கிளாஸாக என்னோடய கிளாஸ் இருக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு வந்து நம்பிக்கையாக நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய பேர் நிறைய ஸ்டிச்சஸ் கற்றுக்கிருக்காங்க. அவங்களோட ஒர்க் கூட நான் ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் நான் ஹேங்கிங்ஸ் முடிச்சிட்டேன். அதே மாதிரி லெஃப்ட்லேயும் ஒரு ஹேங்கிங்ஸ் நான் பண்ணணும். அந்த ஸ்லீவ்லேயும் பண்ணணும். ஸோ எல்லாமே வீடியோ எடுத்தால் பெருசாக இருக்கும். அதனால் நான் ஸ்டிச்சஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரெஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோவாக வரும். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹேங்கிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.